உறவுக்காரங்களாம் என்ன கொஞ்சமாக நஞ்சமா எவ்வளோ சொல்லுங்க, நம்ப மாட்டீங்க. ஆனால் உறவு இல்லாமல் இருக்க முடியாது. எங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது சார், செங்கல்பட்டு பக்கத்தில். வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா ஃபேமிலியும் ஒன்றா போவோம். எல்லாம் போய் பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்டு வருவோம். குலதெய்வம் போயிட்டா எப்போவுமே சார், எந்த வருஷம் போனாலும் சாமி கும்பிட எல்லாம் ஒத்துமையாக வருவானுங்க. கண்டிப்பாக ஏதாவது 2 ஃபேமிலிக்குள்ளே சண்டை வரும். ஏதாவது ஃபேமிலி, ஏதாவது பெரிய மாமா சின்ன மாமா இல்லை அத்தை வீட்டில் யாராவது 2 பேர் சண்டை போடுவாங்க. ஒரு வருஷம் கூட சண்டை இல்லாமல் இருந்ததில்லை. இந்த வருஷம் போனோம். நான் வேணுனது ஒன்று தான், யாரும் கூட சண்டை போடக்கூடாது, அது போதும் அப்படின்னு போனேன். கரெக்டாக 2 பேரும் முட்டிக்க ஆரம்பிச்சிட்டான். சண்டையை வேடிக்கை பார்க்க நின்னேன். அது ஒரு குத்தமா? ஒருத்தன் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, எங்கள் பெரிய மாமா என்னை பார்த்து, மோகன் நீ படித்தவன், 4 இடத்துல போய் பேசுகிறவன், நீ ஒரு நியாயம் சொல்லு அப்படின்னு நம்மளை அம்பையர் ஆக்கிட்டார். சரி, நீ இந்த பக்கம் திரும்பினா இந்த இவர் சின்னவர் அவரை விட்டார் சார். யார்? சண்டை போடுறவனை விட்டான். என்ன பார்த்தீங்கன்னா இவன் பெரிய ஆள் நினச்சிட்டு கூப்பிட்டே அவனை. இவனுக்கு என்ன தெரியும், படிச்சிருந்தா 4 இடத்துக்கு போயிருந்தா புட்சாலின்னு நினைப்பான். அவனுக்கு 10 பைசா கொடுக்குறான அவசரத்துக்கு கொரோனாவில் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு அவனை விட்டான் சார். சண்டையில் என்ன பிடிச்சின்னா எனக்கா டென்ஷனு. பேசாமல் அம்பையர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நம்மளும் சண்டையில் கலந்துக்கலாமான்னு ஆயிடுச்சு. உறவுக்காரங்க அப்படி தான். ஒரு சொந்தக்கார் சார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்து சொன்னார், உனக்கு இன்னும் கொஞ்சம் வசதி வர்றதுக்கு நான் ஒரு வாய்ப்பு சொல்கிறேன்னாரு. என்னென்ன, இந்த சதுரங்க வேட்டை படம் பார்க்குற மாதிரி இருந்தது, நான் இப்போ ஒரு ஸ்கீமில் சேர்ந்துருக்கேன் அப்படின்னா. என்னடான்னு, அந்த ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னா உனக்கு இருக்கிற இதுக்கு நீ டைமண்ட், நான் வந்து இப்போ டைமண்டில் இருக்கிறேன், அடுத்தது பிளாட்டினம், நீ உடனே இதுக்கு போயிடுவேன் அப்படின்னு. பணம் அப்படியே வரும் இப்படியே வரும்னா. நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் ஆகாதுன்னு. ஏன்னா தெரியும் அது என்ன ஆகும்னு. அவன் என்ன அப்படியே மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். உனக்கு என்னப்பா பட்டிமன்றத்தில் உங்க கூட எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இது நம்ம சுகிசுகத்தெல்லாம் சேர்த்து விட சொல்கிறான். ஒரு வாட்டி வரும்போது சொன்னேன், மெட்ராஸ் ஹியூமர் கிளப்லேயே 3000 பேர் இருக்காங்கன்னு. இருந்தால் அவங்களெல்லாம் சேர்க்க சொல்கிறான் சார். சேர்த்தினா ஒரே மாதத்தில் நீ பிளாட்டினம் வாங்குறேன்னு எனக்கு உச்சத்துக்கு போயிட்டான். நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேவலமாக இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு. அப்போ நான் கேவலமானவன் நான் கோச்சின் போயிட்டான் சார். இன்னி வரையும் வரல. அது உறவுகள் எப்பவுமே பிரச்சனை இருக்கும் சார். அந்த பிரச்சனை இருந்ததுனா தான் உறவுகள். ஏதாவது உறவுக்காரங்க, உங்களுக்கு நெருங்கின உறவுக்காரங்க யாராவது கல்யாண இன்விடேஷன் கொடுக்கும்போது அதில் வந்து அன்பளிப்பை தவிர்க்கவும்னு ஒருத்தர் போடுவாங்கள்ல, அது போட்டால் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அன்பளிப்பு குத்துருங்க. அவங்க கொடுக்கும்போது கேட்பாங்க, நாங்கள் தான் இன்விடேஷனில் போட்டோமேனு சொல்லுங்கள். நான் அந்த பக்கம் பார்க்கல, அந்த வரி பார்க்கல, இந்தாங்க அப்படின்னு. ஏன்னா அதை ஃபாலோ பண்ணி அவமானப்பட்டவன் நான். என் சொந்தக்காரன் ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சான், க்ளோஸ் ரிலேஷன் எழுதியிருந்தது, அன்பளிப்பை தவிர்க்கவும். நானும் என் ஒய்ஃபும் மண்டை போட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணோம். அன்பளிப்பு கொடுக்கலான்னு நம்ம எதாவது கொடுக்கணுமே, க்ளோஸ் ரிலேஷன் ஆச்சா என்ன பண்ணலான்னு. என் ஒய்ஃப் ஒரு நல்ல ஐடியா சொன்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம், வந்துட்டு ஒரு நாள் அவங்கள சாப்பிட வீட்டுக்கு கூப்பிடலாம், வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ் யூ கேன் கிவ். சரி நல்லது அப்படின்னு கல்யாணத்துக்கு போயிட்டேன். கொடுக்கல. போனோம், சாப்பிட்டோம், ஒன்றும் சொல்ல. சார் வந்த 3ஆவது நாள் அந்த அந்த உறவுக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் என்ன கை வீசுன்னு வந்துட்டு கை வீசுன்னு போயிட்டீங்க அப்படின்னாரு. இல்லை பெரியப்பா, நீங்கள் தானே அன்பளிப்பை தவிர்க்கவும் சொன்ன, தவிர்த்திடுவியா? அது மற்றவனுக்கு சொன்னாடா, நீ சொந்தக்காரன் இல்லை, ஒரு செய்யணுன்னு புத்தி வேணா அப்படின்னு. ஐயோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குதுன்னு. இல்லை இன்விடேஷனில் 1000 போடுவேண்டா, பஸ் ரூட்டுன்னு போட்டேன் 29A. நீ நான் 29A வந்த காரில் வரல. உறவுக்காரங்களை சமாளிக்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் சார். சரண்டர் ஆகிட்டான், வேறு வழி கிடையாது. அதனால் நான் சொல்கிற அட்வைஸு, அந்த மாதிரி போட்டுருந்தா கூட போய் குத்துருங்கன்னு. அதே மாதிரி யார் வீட்டுக்காவது கிரகப்பிரவேசத்துக்கு போனீங்கன்னா அந்த போனோன்னா வாழ்க வளமுடன்னு சொல்லி உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. இட்லி பொங்கல் வடை போடுவாங்க, சாப்பிட்டு வந்துடுங்க. நோ டிஸ்கஷன். ஏன்னா சில பேருக்கு எந்த கேள்வி எங்கே கேட்குறதுனே தெரியாது. புது வீட்டுக்கு போகிறாங்க, 1000 கஷ்டப்பட்டு கட்டியிருக்கான் சார். அவங்ககிட்ட போய் கம்பி முறுக்கு கம்பியா, சீடை கம்பியா, நீளமா அகலமா கேட்காது.
இதெல்லாம் பேட் ஹேபிட்டு, நம்ம குறைச்சிக்கணும். மற்றவங்கள மகிழ்ச்சி அடைய வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, மற்றவங்க ஹர்ட் பண்ணாமல் இருக்கும். அது போன உடனே நின்றுங்கன்னு எவ்வளோ ஆச்சு, ஆனால் நீ என்ன பண்ண போகிற, எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டு என்ன பண்ண போகிற? அவன் 1008 கடன் வாங்கியிருக்கான், உனக்கு என்ன? போனியா வாழ்க வளமுன்னு முடிஞ்சிரு. அதே மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடணும். சில பேர் போய் பெரிய இன்டீரியர் டெக்கர் ஆட்டம், இந்த பெயிண்ட் ஆச்சா டேய் உனக்கு என்னடா, அவன் இருக்க போகிறதுக்கு அவன் அடித்தான். உனக்கு பெயிண்ட் பிடிக்கணும்னா உன் வீட்டில் போய் அடி. ஐயோ ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். சரி சொந்தமாக வீடு கட்டலாம், இல்லை நம்ம மிடில் கிளாஸ் சார், வெளியில் எங்கேயாவது சிட்டி உள்ளே பார்க்க முடியாது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்தா மாட்டிச்சு. சரி ஒரு சனிக்கிழமை நிலத்தை காட்டுகிறோம் வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, போய் அந்த வேனில் போய் உட்காந்தேன். ஏசி வேன் உட்காந்தா பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகி போது பக்கத்தில் உட்காந்துக்கிறவன் ஒரு பை வச்சுன்னு உட்காந்துருந்தான், தூக்கு பை. நான் அவனை பார்த்து சிரித்தான், அவன் என்னை பார்த்து சிரித்தான். உடனே அவன் கேட்குறான், நிலம் பார்க்க போறியா? ஆமாம். இதான் ஃபஸ்ட்டு டைமா? ஆமாம். நீங்கள் பணம் இப்போவே தரணுமா அப்படின்னா? இல்லையே, ஏன்? என்ன இல்லை நிலம் பார்க்க தானே வரீங்க, பை எத்துன்னு வரீங்க அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னான், சென்னைக்கு அருகேன்னு சொல்லியிருப்பானுங்களே. ஆமாம், ஆக்சுவலாக என் சொந்த ஊர் விழுப்புரம், நான் சென்னையில் வேலை செய்கிறேன். சனிக்கிழமையானால் இந்த மாதிரி ஒரு வண்டியில் ஏறி உட்காந்துருவேன். இவனுங்க எல்லாம் பண்ணுவாளுங்க, விக்கிரவாண்டிக்கிட்ட வரையும் எடுத்து போவானுங்க. போகும்போது கும்பகோணம் டிகிரி காப்பி வாங்கி கொடுப்பானுங்க ஃப்ரீ. விக்கிரவாண்டிக்கிட்டே இறக்கி விட்ருவானுங்க, அங்கே தான் நிலம் இருக்கும். நான் அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் வீட்டுக்கு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திருப்பி விக்கிரவாண்டிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேனில் ஏறிட்டேன்னா மெட்ராஸ் வந்துடுவேன் அப்படின்னா. நான் அவன் போய் சொல்கிறான்னு நினச்சேன். உண்மையிலே அப்படி தான் சார். கும்பகோணம் டிகிரி காப்பி வாங்கி கொடுத்தானுங்க, விக்கிரவாண்டி. சரி அது ஒத்து வராதுன்னு போய்ச்சலூரில் வாங்கினேன். எனக்குன்னு என் ராசிக்கு ஒரு கான்ட்ராக்டர் மாட்டினான் சார். நம்ம என்ன சார் எல்என்டிலையா கொடுக்க முடியும் அத்தனோண்டு வீடை? இந்த கான்ட்ராக்டர் யாருன்னா மேஸ்திரியாக இருந்தது சார். அவங்களே ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுருப்பாங்களா கான்ட்ராக்டர்னு, அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கினேன். நீங்கள் எதை சொல்லுங்கள் முடியாதுன்னு, என்ன சொல்லுங்கள் அபகசமாக பேசுவான். நான் சொல்கிறேன் சார் படிக்கட்டு உள்ளே வேணாம் சார், ஸ்ட்ராங்காக இருக்கு வேணாம், 10 வருஷத்தில் இடிஞ்சிச்சுன்னா என்ன தானே கேட்பேன் அப்படின்றான். சரி நான் இஷ்டமாக விட்டேன். பூமி பூஜை போட்டோம். பூமி பூஜை போடுறோம், திடீர்னு பார்த்தா 2 கார், பூமி பூஜைக்கு யாரையும் கூப்பிடல, நானும் என் ஒய்ஃப் இருந்தேன். திடீர்னு பார்த்தா 2 காரில் வெள்ளையன்னு சொல்லியமாக வந்தாங்க. கூப்பிடவே இல்லை, விஐபியாக வரான் அப்படின்னு நினச்சேன். இங்கே தான் வீடு கட்டுறியாண்ணா, வாங்க நீங்கள் யாருன்னு, கவுன்சிலர் தான். அப்புறம் அவர் ஃபீஸை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் திருப்பியும் 10 அடியில் தண்ணி வரும்னு சொல்லியிருந்தானுங்க என்கிட்ட. இவன் தோன்றான் ஒன்றுமே வரல. சார் 10 அடியில் தண்ணின்னானுங்களே சார் விற்கும்போது அப்படின்னா. நீங்கள் என்ன 10 அடினா பூமி கீழே இருந்துச்சிங்களா? ஃபோன் பண்ணால் லாரி 10 அடியில் நிற்கும். அதாவது அதுக்கப்புறம் நான் கான்ட்ராக்டர்கிட்ட பேச்சை விட்டேன், நீ ஏதாவது கட்டு எனக்கு கொடுப்போ அப்படின்னு. பெயிண்டரு அவன் கான்ட்ராக்டரோட ஆள் சார், இறக்கமே இல்லாமல் டார்க்கு பச்சை எடுத்துனாரான் சார். அவன் அதுக்கு முன்னால் ஏதோ முஸ்லீம் வீட்டுக்கு வச்சுருக்கான், பெயிண்ட் மீந்து போயிருக்கு. அது ஏன் வீட்டில் காடி. நான் சொன்னேன் இந்த பெயிண்ட் வானான்னு. டக்குன்னு நான் பண்ணிவிட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சு சார். டக்குன்னு நான் பண்ணிட்டான் என் ஒய்ஃப்கிட்ட போய், சார் இந்த பெயிண்ட்டு நிறைய பேர் விரும்புகிறாங்க, சாருக்கு பிடிக்கலன்றாரு மேடம்ட்டான். அது உடனே அவங்க ஃபேமிலி யாருக்குமே கலரை பற்றி சென்ஸே கிடையாது அவங்ககிட்ட. நான் அப்புறம் நினச்சேன், நீ எதாவது அடி என்னை விடு, முடிஞ்சுது சார். ஒரு வழியாக அவங்கவுங்க இஷ்டமாக கட்டின என் வீட்டில் இதுக்கு கிரகப்பிரவேசத்தை அன்றைக்கி பார்த்தா முதல் நாள் நல்ல மழை.